Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மேக்கப் டுட்டோரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபெஸ்டிவ் சீசன் வந்து வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 நாள்னு வச்சுக்கிறீங்களா ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் போடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம லுக் நம்பர் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் கிளாம் லுக் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா அந்த லுக் வந்துட்டு வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு. ஸோ நான் ஒரு டிப்ஸோடு வந்து சொல்லித்தர போகிறேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப். ஆல்ரெடி என்னோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் ஃபேஸ் வாஷ் போட்டு கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோன் பண்ணி அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு நான் வந்து வச்சுக்கிட்டேன். மாய்ஸ்சரைசர் போட்டு 1 மினிட் கழிச்சு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு நான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போகலாம். ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். மேக்கப் லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். இதை நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஈவன் என்னோட ஐலீட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐஷேடோக்கு ஒரு பேஸ் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக் டூ, நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணி இது யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் வந்து நல்ல ஒரு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் வந்து கொடுக்கும். நான் ஒரு ஃபுல் கவரேஜ் இலுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் இந்த டிவி க்ளோவி லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னோட ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடாக வந்துட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து பார்க்க சீம்லெஸ்ஸாக நேச்சுரலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இங்கே ப்ரஷ் பிளெண்டர் ஃபிங்கர் எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்கின்னில் வந்து இதாக இருக்குதுன்னு. ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே நான் கண்களுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷன் டார்க் பேச்சஸ் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கலர் கரெக்டர் வச்சு வந்து நீங்கள் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக் டூ, அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபவுண்டேஷனை விட ஒரு 1 ஷேட் லைட்டர் கன்சீலர் நான் வந்து எடுத்து என்னோடய ஃபேஸோட அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கன்சீலும் பண்ணும், நல்லா ஒரு பிரைட்டனிங் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், அன்ரைஸு கீழே, அப்புறம் இந்த சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட்டில் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஷேட் லைட்டர் தான் நான் வந்துட்டு போகிறேன். பிகாஸ் இது வந்து நேச்சுரல் பிரைட்னஸ் அப்புறம் கன்சீலிங் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் பேஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இது பண்ணிட்டேன். ஐ மீன் வந்து என்ன சொல்கிறது, ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷனில் கூட இந்த மாதிரி ஸ்ட்ரோப் க்ரீம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சீல் வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. இப்போ ஸ்டெப் நம்பர் 4 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல் தான். பட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்கள் பேஸ் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி இன்னும் அந்த பிளெண்டபிலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்கி கொடுக்கும். மேக்கப்பும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதை நல்ல ஒரு இந்த மாதிரி ஆம்லத்தில் வச்சு நான் வந்து இது மாதிரி ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸில். ஸோ ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ணிடாதீங்க, நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடுங்க. அது நேச்சுரலாக ஆட் ட்ரை ஆகட்டும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் மூவ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டெப் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸ் பவுடர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லூஸ் பவுடர் எடுத்து நல்லாவே என்னோடய ஃபேஸை வந்து நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பை நல்லா ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ மேட் ஃபினிஷாக வச்சிருக்கும். நான் ஒரு டிண்டர் லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் லிட்டில் பிட் ஆஃப் க்ளோவும் இருக்கும். நல்லாவே உங்களுடைய அந்த பேஸ் மேக்கப் க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா செட் பண்ணி மூவ் ஆக விடாமல் வந்து பார்த்துக்கிறோம். ஓகே, நான் செட்டிங் ஸ்ப்ரே வேறு அடிச்சுட்டு போடுறதுனால இன்னுமே லாங் லாஸ்டிங் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இது நான் வந்து என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐலிட்டில் போட்டுக்கிறேங்க. இது ஐஷேடோக்கு பேஸ் மாதிரி ஒர்க் ஆகும், கொஞ்சமாக நெக்லையுமே கூட. ஓகே, ஸ்டெப் நம்பர் 6 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு பிங்க் கலர் ப்ளஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிங்க் கைண்ட் ஆஃப் ஷேட் மாதிரி வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நல்லாவே சீக்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு. இப்போ பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேஸில் இன்னும் 1-2 ஸ்டெப் இருக்குது. அது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோ வந்து போய்க்கிறோம். ஓகே, ஸோ ஐப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னோட டார்க் ப்ரௌன் பென்சில் எடுத்து ஜஸ்ட் என்னோட ஐப்ரோட ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ எனக்கு பென்சில் வந்து எனக்கு சாஃப்டர் லுக் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஜெல் பவுடர் அந்த மாதிரி கூட போய்க்கலாம், அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு ஆல்ரெடி வந்து ப்ரௌஸ் வந்து திக் ஐப்ரோஸ், அதனால் ஜஸ்ட் நான் வந்து ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. அண்ட் அகைன் ஸ்பூலி வச்சு இந்த மாதிரி நான் வந்து இது பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ
ஸோ யூ கேன் see the difference. ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் லுக்கிங் டிஃபைன்ட் ப்ரௌஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஐப்ரோ ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஐஷேடோ போகலாம். ஐஷேடோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு லைட் ப்ரௌன். ஸோ இந்த ப்ரௌன் என்னோட ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை பிளெண்டிங் ப்ரஷில் வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா ஐஸோட ட்ரான்ஷன் ஏரியா நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, டேக் டைம் டு பிளெண்ட் பிகாஸ் ஐ மேக்கப்புக்கு வந்து டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்க நீட்டாக ஃப்ளாலஸாக நேச்சுரலாக இருக்கும். இது ஒரு ரொம்ப சிம்பிளான லுக் தான், பட் பார்க்க நல்லா கிளாமாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி லுக் தான் இது வந்துட்டு. ஓகே, ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ ட்ரான்ஷன் ஷேடில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மேட் கைண்ட் ஆஃப் ப்ரௌன் ஷேட் இது வந்துட்டு. ஸோ இந்த ஷேட் வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐஸோட அவுட்டர் கார்னரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஜஸ்ட் அந்த பிளெண்டிங் ப்ரஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. பிளெண்டிங் நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இது ஒரு ஸ்மோக்குட் லுக் வந்து கொடுக்கும் கண்களுக்கு வந்துட்டு. டார்க் ப்ரௌன் ஷேட் இது வந்துட்டு ஒரு மேட் பவுடர் ஐ ஷேடோ, டார்க் ப்ரௌன், எஸ் மேட் ஐ ஷேடோ. ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ அந்த டார்க் ப்ரௌன் ஷேடையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் இப்படி வந்து உள் பக்கம் இழுக்கிறேன். ஸோ இது நல்லா ஒரு டெப்த் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ ஐஸையும் நல்லா உங்களுக்கு ஹூடர் ஐஸ்லாம் இருந்தால் நல்லா ஓப்பனாக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இந்த மாதிரி சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரான்ஸ் கோல்டு ஷேட் எடுத்துக்கிறேன். ஒரு ஷிம்மரி பிரான்ஸ் கோல்டு ஷேட் எடுத்து அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஐலிடில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் ஐ ஷேடோ ப்ரஷில் நான் வந்து எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது நேச்சுரலாக ஒரு கட் க்ரீஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நம்ம ஷிம்மர் ஷேட் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதே நேச்சுரலாக ஒரு கட் க்ரீஸ் லுக் வந்து கொடுக்கும். நான் அந்த கட் க்ரீஸ் லுக் தான் அப்படியே வந்துட்டு போகிறேன். பிகாஸ் அது வந்து நல்லா ஐஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இன்னர் லீட்லேருந்து மிட் லீட் வரை அப்ளை பண்ணிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷிம்மரி கோல்டு ஷேட், நல்ல ஒரு பிரைட்டான ஷிம்மரி கோல்டு ஷேட் வந்து எடுத்துக்கிறேன், ஒரு பவுடர் ஐஷேடோ. ஸோ இது ஐலிடோட சென்டரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா இன்னுமே உங்களுக்கு வந்து பாப் அவுட் பண்ணி காட்டும் உங்களுக்கு ஐஸை வந்து. ஓகே, அந்த ஃபெஸ்டிவ் வைப் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் சென்டரில் மட்டும். ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. அகெயின் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ண ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து திரும்ப அந்த ஷேடை வந்து நான் இன்னுமே வந்து இன்டெப்த் பண்ணிக்கிறேன் கலரை வந்துட்டு. இது நல்லாவே இது பண்ணி காட்டும். அட் த சேம் டைம் நான் மெர்ஜ் பண்ணி விட்டுறேன். அந்த மாதிரி இந்த கோல்டு ஷேடையும் இந்த ப்ரௌன் ஷேடையும் மெர்ஜ் பண்ணி விட்டுறேன். இது ஒரு டிஃப்யூஸ் லுக் வந்து கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி நல்ல ஒரு கட் க்ரீஸோட ஒரு ஸ்மோக்கு லுக் மாதிரி வந்து கொடுக்கும். இப்போ லோயர் லேஷ் லைன் மூவ் பண்ணிக்கலாம். லோயர் லேஷ் லைனுக்கு இந்த அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ண அந்த டார்க் ப்ரௌன் ஷேடையே வந்து எடுத்து என்னோடய லோயர் லேஷ் லைனில் ஃபுல்லாக நான் வந்து போட்டுக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாம் கைண்ட் ஆஃப் லுக் தான் இது வந்துட்டு. ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெஸ்டிவ் லுக்கு கண்டிப்பாக அந்த காஜல் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பிளாக் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோட லோயர் வாட்டர் லைன், அப்பர் வாட்டர் லைன். இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஐஸை வந்து பார்க்க ஓப்பன்டாக ஃபுல்லராக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு அப்பர் வாட்டர் லைன் ப்ராக்டிஸ் இல்லாட்டா விட்டுருங்க, லோயர் வாட்டர் லைன் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ காஜல் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ லிக்யூட் லைனர் வந்து போய்க்கலாம். லிக்யூட் லைனர் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். ஸோ இந்த பக்கம் தின்ன ஆரம்பித்து அப்படியே வந்து திக்காக கொண்டு போகிறேன் பேண்டை வந்து. ஐ மீன் அந்த லைனை வந்து ஸ்லைட்டான விங்கும் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஓகே, ஸோ சேம் லைக் இந்த மாதிரி ஐஸும் உங்களுக்கு எலாங்கட்டான மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ ஐலைனர் முடிச்சாச்சு. இப்போ மஸ்காரா வந்து போகலாம். ஸோ மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கோட்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபால்சிஸ் வேணும் அப்படின்னா ஒரு 1 கோட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபால்சிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஒரு லென்த்தனிங் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட இருக்க நல்ல மஸ்காரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, இந்த அவுட்டர் பக்கம் கொஞ்சம் நல்லா எலாங்கேட் பண்ண மாதிரி, அதாவது இழுத்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸை வந்து நல்லா ஓப்பன் அப் பண்ணி காட்டும், லேஸை வந்து நல்லா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் லோயர் லேசஸ். டேக் டைம் டு அப்ளை மஸ்காரா அண்ட் லோயர் லேசஸ். ஸோ
எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் நான் அப்ளை பண்ணுறேன். ப்ராக்டிஸ் இல்லாதவங்க கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நோ ஐ மேக்கப் இஸ் கம்ப்ளீட் வித்தவுட் மஸ்காரா. ஸோ ஐ மேக்கப் வந்து முடிச்சாச்சு. இப்போ லிப் மேக்கப் போகலாம். லிப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான போல்டு ரெட் கலர் தான் வந்து போக போகிறேன். அதாவது இந்த கலருக்கு நல்லா வந்து கான்ட்ராஸ்ட் தான் வந்து இருக்கும். ஸோ ரெட் கலர் லிப் லைனர் எடுத்து நான் லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ மீன் லிப்ஸை அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இது வந்து லிப்ஸை நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து போகிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட், இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்குலாம் ரொம்ப ஒரு ஏற்ற ஷேட். இந்த நைக்காவிலேருந்து சோமேட் லிப்ஸ்டிக்லேருந்து இந்த 30M ரீகல் ரூபி அப்படிங்கிற ஒரு ஷேட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் ஷேட். மீடியம் டு டஸ்கி ஸ்கின், டீப் ஸ்கின்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேர் ஸ்கின் உள்ளவங்க கொஞ்சம் டீப் ரெட் வேணால் தாராளமாக இது போய்க்கலாம். இதை லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குதுன்னு. நீங்கள் நியூட் போகிறனாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டு கிளாம் லுக் மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் கிளாம் லுக் இது வந்துட்டு. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை நான் ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய சீக் போன்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், அப்புறம் அந்த கியூபிட்ஸ் பவ், அப்புறம் கொஞ்சமாக சின்னில், அப்புறம் அந்த ப்ரவ் போனு கொஞ்சம் மேலே, ஐ மீன் இந்த ப்ரௌஸுக்கு மேலே. ஸோ ரிமைனிங் எக்ஸஸ் உள்ளதை சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட்டில் வந்து போட்டுருங்க. அண்ட் ஆல்சோ இந்த சீக் போன்ஸில். ஒரு சிம்பிள் கைண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவ் லுக்கும் வந்து போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாம் லுக் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஈவன் தீபாவளி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த லுக் வந்துட்டு. ஸோ ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண ஹைலைட்டரே வந்து பார்த்திங்கன்னா ஐஸோட இன்னர் கார்னரை ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரவ் போனையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா இன்னுமே ஐஸை வந்து பியூட்டிஃபுல்லாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கட் க்ரீஸ் ஸ்மோக்கி லுக் மாதிரி இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நேரம் ஆக ஸ்கின்னோட அவங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நான் இப்போ தான் அப்ளை பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்னிங்கில் இப்படி இருக்குது. ஸோ இன்னுமே உங்களுக்கு ஒரு வித்தின் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா செட்டில் ஆயிரும் உங்களுக்கு. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சமாக வந்து கான்டியூர் பவுடர் எடுத்து லைட்டாக கான்டியூர் பண்ணிக்கிறேன். என்னோட ஹால் ஆஃப் த சீக் போன்ஸில், அண்டர் த ஜா லைனில், அண்ட் ஆல்சோ சைட்ஸ் ஆஃப் த ஃபோர்ஹெட்டில், அந்த ஃபோர் லைன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ்லேயே கொஞ்சமாக கான்டியூர் பவுடர் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ சைட்ஸ் ஆஃப் த நோஸ்லேயும் வந்து இது பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் அந்த லிப்ஸ்டிக்கும் சின்னுக்கும் நடுவில் இது நல்லா அந்த என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதே மாதிரி இந்த சைடும் வந்து கான்டியூர் வந்து பண்ணிக்கிறங்க. ஓகே, சேம் லைக் திஸ். கான்டியூர் வந்து நீட்டாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். நீங்கள் கான்டியூர் நேச்சுரலாக உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண தேவையில்லை. கொஞ்சம் பஃபியாக இருக்குது, ஃபேட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கான்டியூர் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ கான்டியூர் வந்து உங்களுக்கு லைன் அந்த மாதிரி தான் கூல் டவுன் பவுடர் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் வந்து என்ன பண்ணுறேன்னா செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் ட்ரை பண்ண விட்டுறேன். ஸோ ஆட் ட்ரை பண்ண விட்டுட்டிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ் லுக் நம்பர் 1. ஃபெஸ்டிவ் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா லுக் நம்பர் 1 வந்து இதுதான். ஸோ நல்லா பார்த்துக்கிறங்க. ஸோ லிப் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போல்டாக நீங்கள் போகிறனாலும் போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லைட் கலர் உங்களுக்கு பிடிச்ச நியூட் அந்த மாதிரி கூட போய்க்கலாம். இல்லை ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆம்பர் எஃபெக்ட் கூட கொண்டு வரலாம். ஆம்பர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு லைட்டான ஷேடு, ஸோ ஒரு லைட்டான லிப் ஷேட் ஏதாவது ஒரு ஷேட் வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு நியூட் ஷேடோ ஏதாவது லைட் பிங்க் நியூட் மாதிரி எடுத்து அந்த லிப்ஸோட சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி மம் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். ஃபுல் லிப் கலர் போல்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் கைஸ் த ஃபைனல் லுக். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஐ மேக்கப் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். லிப் கலர் மட்டும் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும், இல்லைனா ட்ரெஸ்ஸுக்கு கான்ட்ராஸ்ட் கலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். எனக்கு இந்த கலருக்கு
இது வந்து மேட்சிங்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஈவன் இதை நீங்கள் ஆம்பரே எஃபெக்டாகவும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட் பிங்க் நியூட் கலர் மாதிரி எடுத்து கூட நீங்கள் சென்டரில் டேப் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். உங்கள் விருப்பம் அது வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். மேக்கப் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும். யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நல்லா குட் குவாலிட்டியான பிராண்டான மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அந்த லுக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆல்சோ நீங்களும் இந்த ஃபெஸ்டிவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி லுக்லாம் இது ரொம்ப ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அட் சேம் டைம் வேறு ஏதாவது ஃபெஸ்டிவ் நல்ல ஒரு கிளாம் கைண்ட் ஆஃப் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். லிப் கலர் மட்டும் உங்களுக்கு சப்டிலாக போகிறனாலும் போகலாம், போல்டாக போகிறனாலும் போகலாம். அது வந்து உங்கள் விருப்பம். இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் ஒன்று கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் காட்டிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஐ மேக்கப் அண்ட் லிப்ஸ். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டிவி ஹெல்தி பேஸ் இது வந்துட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கான்டியூர் நீங்கள் வந்து புதுசாக இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி தென் ப்ளஸ் ஹைலைட்டர் வந்து போய்க்கிறங்க. எனக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் வந்து இருக்கிறனால நான் கொஞ்சம் ஸ்லைட் கான்டூரிங் கொடுத்துக்கிறேன். ரொம்ப நான் அப்ளை பண்ணல, லைட்டாக தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையான அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ப்ரான்சர் கூட போகிறனாலும் போகலாம். அது வந்து உங்கள் விருப்பம். ஓகே, ஸோ பாய்.